சார் படம் மாதிரி நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல வந்திருப்போம். பட் இது டோட்டலா ஒரு வேற ஃபிளேவர்ல இருந்தது. அண்ட் சிவா சார் ஆக்சுவலா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு படத்துல. அண்ட் எல்லாமே வந்துட்டு ரொம்ப லைட்டான மூவி. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு படம் முடிச்சோடனே படம் தியேட்டர் ஃபுல்லாக கிளாப்ஸ் இருந்தது. ஐ திங்க் எவ்ரி ஒன் என்ஜாய்ட் இட். தேர் ஆர் குட் அமௌண்ட் ஆஃப் லாஃப்ஸ் இந்த மூவி. அண்ட் எல்லாருமே தரவா என்ஜாய் பண்ணியிருக்காங்க படத்துல. படத்துல வந்து 19 சாங்ஸ் இருக்காங்க. அது எப்படி இருக்கு? இது வந்து ஒரு மியூசிக்கல் மூவி மாதிரி அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா. அண்ட் லிட்டரலா வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, சாங்ஸ் எல்லாமே ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருக்கு. அண்ட் இட் ஆல் ஒர்க் ரியலி. லிட்டரலா நம்ம அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் லைட்டா இருக்குன்னு தான் வந்தோம். பட் இட்ஸ் சர்வ்ட் இட்ஸ் பர்பஸ் ஆக்சுவலா. இல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் சிவா சார் இருக்காருன்னும் போது நமக்கு அப்படிதான் இருக்கும்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். சான்ஸே இல்லை, நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த மூவி நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து பார்க்க வேண்டிய ஒரு மூவி. எல்லாருமே எப்படின்னா குழந்தைங்க செய்யறத நம்ம வந்து இது பண்ண மாட்டோம், அடம் பிடிக்கிறதுக்கு வந்து நம்ம எல்லாருமே யோசிப்போம். பட் நல்ல ஒரு குட் மூவி கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இல்லாம எந்த ஒரு சாங்ஸ் வந்து அழகா அப்படியே அவங்க டிராவலோடய போகுது. நல்லா இருக்கு மூவி, பார்க்கலாம், எல்லாருமே சூப்பராக பார்க்கலாம். தேங்க்ஸ். நல்ல வரவேற்பு கண்டிப்பா பிடிக்கும். ஆக்சுவலா படமா நம்ம பார்த்தோம்னா அழகான ஒரு மூவி. எந்த ஒரு இப்போ வந்ததுல லேட்டஸ்ட்ல இது ஒரு நல்லா இருக்கு. அந்த மூவி சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி ஃபீல் குட் மூவிஸ் பார்த்தீங்கன்னா புரியுங்க. ஃபீல் குட் மூவிஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூவி இப்போ நிறைய வரது இல்லை. இப்போ வரது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலா ஒரு கமர்ஷியல் மூவியா தான் இருக்கு. ஒரு குழந்தைங்களுக்கான அண்டர்ஸ்டிங்கான மூவி வந்து இப்போதைக்கு வரதில்லை எதுவுமே பெருசா. ஸோ அது வந்ததுல ரொம்ப ஹாப்பியான ஒரு மூவி. நம்ம ஃபேமிலியோட எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு மூவி. கண்டிப்பா வந்து பார்க்க. எப்போதும் இருக்கிற ஒரு சராசரி படமா இல்லாம ஒரு வித்தியாசமான ஜானர். இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து நிறைய கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அப்படி இல்லாமல் நம்ம ஒரு வேற ஒரு உலகத்தில் வந்து ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலை வந்து இந்த படம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னன்னா யதார்த்தமான சினிமா. இப்போ பாலுமகேந்திரா சார் ஒரு சிஷியங்கிற மாதிரி இது ஒரு யதார்த்தமான சினிமா வந்து அது வந்து சிவா அதில் ஃபிட் பண்ணுறது தான் வந்து ஒரு பெரிய விஷயம். நம்ம வந்து சிவா வந்து பார்த்திங்கன்னா நிறைய காமெடி இந்த மாதிரி விஷயங்களில் பார்த்துருப்போம். அப்படி இல்லாமல் வேற ஒரு உலகத்தில் கண்டிப்பாக நம்ம பறந்து போகிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துருக்கு. ஒரு குழந்தைகளோட உலகத்தில் நம்ம குழந்தைகளோட உட்கார்ந்து ஒரு பார்க்குற ஒரு நல்ல ஃபீலை கொடுக்குற படம். ரியலி ஒரு எக்ஸலண்டான ஃபிலிம். வேற ஒரு உலகத்தை கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். ராம் சாரோட இன்டென்ஸான ஃபிலிம் மேக்கிங் எல்லாம் ரொம்ப இறங்கி ஜாலியா படம் பண்ணிருக்காரு. ஆமாங்க, இது ராம் சார் ஃபிலிம் வந்து கொஞ்சம் சீரியஸ் மோட்ல தான் இருக்கும். கட்டது தமிழா இருக்கட்டும், எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு தி ஹார்ட் வந்து பேரன்பு. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் சீரியஸ் மோட்ல கொஞ்சம் எமோஷன் ஜாஸ்தி இருக்கும். அந்த எமோஷன்ஸ்லாம் இல்லாமல் வேற ஒரு லைட்டடா ஒரு ஃபிலிம், ஒரு பையனுடைய ஆங்கிள் வந்து ஒரு குட்டி பையனோட ஆங்கிள் வச்சு இந்த படம் போடுறாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம வந்து அவனோட டிராவல் பண்ற மாதிரி ஃபீலே கண்டிப்பா கொடுத்துருக்கோம். இந்த யதார்த்தமான ஒரு படம். ஆக்சுவலா வந்து இது ஒரு கமர்ஷியல் படமே கிடையாது. பட் இது ஒரு யதார்த்தமான படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட வந்து கண்டிப்பா பார்க்கலாம். பேரண்ட்ஸ் கிட்ஸை கூட்டிட்டு வந்து பார்க்கலாம் கண்டிப்பா. என்ன மாதிரியான சப்ஜெக்ட் சொல்ல வந்திருக்காங்க? அவர் டிஃபரெண்டா சொல்லுவார். இந்த என்ன சொல்லிருக்காரு? Like according to me it's a usual Ram film because எதுமே யோசிக்காம like every time எப்படி வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் பார்ப்போமோ அதே மாதிரி வந்து பார்த்து நிம்மதியா போற மாதிரி இருக்கு. சோ இல்ல இன்டென்ஸா இருக்கும் ஃபிலிம்ஸ் அப்படியே ரொம்ப சீரியஸா இருக்கு. ரொம்ப ஜாலியா இருக்கு. ரொம்ப ஜாலியா இருக்கு. மெசேஜ் ஈஸியா சிம்பிளா கன்வே ஆகுது. ரொம்ப டிஸ்டர்பிங்கா எதுவும் இல்ல. நிம்மதியா இருக்கு. ஒரு எஸ்கேபிசம் நிம்மதியா கிடைக்குது. தாராளமா வந்து பார்க்கலாம். 19 சாங்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க படத்துல. சோ அது டிஸ்டர்ப் பண்ணுதா நம்ம ஸ்டோரி டெல்லிங்? இல்ல, அதுதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஆக்சுவலி சாங்ஸ் மூலமா ஈஸியா கன்வே பண்றாங்க படத்தை. சோ அது ரொம்ப நல்லா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ்ல கிரேஸ் ஆர்டின் அடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து சிவா சார் அடிச்சிருக்காங்க. இன்னும் எப்படி பண்ணிருக்காங்க? ரொம்ப ஆப்டா இருக்கு. ரொம்ப டவுட் இருந்துச்சு எப்படி சிவா சார் எப்படி இதுல பண்ண முடியும்னு. பட் ரொம்ப பக்காவா இருக்கு. டயலாக் ரைட்டிங் முதற்கொண்டு சிவா சாருக்காக பண்ண மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. சோ டோட்டலா வொர்க் ஆச்சு உங்களுக்கு? பக்காவா வொர்க் ஆச்சு. தாராளமா வந்து எனக்கு சிவா சார் பிடிச்சது. கதையிலயும் அதான் பிடிச்சது. லைக் ரொம்ப ஈஸியா கன்வே ஆச்சு. ஜாலியா இருந்துச்சு. ஒரு டிஸ்டர்பிங்காவே இல்ல. வந்து பார்க்கும் போது எதுவுமே ஒரு எஸ்கேபிசமா இருந்துச்சு. ஆக்சுவலா மெசேஜ் பிளஸ் ஃபன். எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஜாலியா இருக்கு. தேங்க்யூ. காமெடியா நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம். எல்லாருமே வந்து பார்க்கலாம். என்ன எதிர்பார்த்து சொன்னீங்க? சிவா சார் படம்னால காமெடியா தான் இருக்கும். ஸோ அந்த இதுல தான் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். மியூசிக்ல எப்படி இருக்கும்? மியூசிக்ல நல்லா இருந்துச்சு. ராம் சார் வந்து எப்படி சீரியஸா பண்ணிருக்காரு? அப்படிலாம் எனக்கு தெரியாது. அந்த டைரக்டர் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப அப்படியே பிளசன்ட் மூவியா இருந்துச்சு. ராம் சாரோட நார்மலான ஃபிலிமா இல்லாம கொஞ்சம் இறங்கி ஜாலியா பண்ணிருக்காரு. அது எப்படி?
அதுதான் ஃபீல் குட் மூவிஸ் தான் எப்பயுமே வருது. ஸோ எல்லாமே எமோஷனல் ரிலேட்டட், இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா, ரொம்ப பிளசண்டா, பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அவங்க காம்பினேஷன் எப்படி இருந்துச்சு சிவா சார்? அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு. ஏன்னா அவரை ரொம்ப காமெடி பண்ணி தான் பார்த்திருப்போம். இது காமெடியா இருந்துச்சு, பட் ஆல்சோ எமோஷனலி கனெக்டடா ஃபன்னா இருந்தது. யா மூவி ஃபன்னா இருந்துச்சு. எமோஷன்ஸ் ஆடிட்டிங் எமோஷன்ஸ் அந்த மாதிரி இருப்பாரு. இல்ல ஹார்ட் அப்படி இல்ல, அது ஸ்பாயிலர் ஆயிடும். ஸோ இட் வாஸ் மிக்ஸ்ட் எமோஷன்ஸ். எனக்கு வந்துட்டு ஹீரோயினோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹீரோயின் யா ஆமா ஆமா வெரி ஃபேண்டாஸ்டிக். ரொம்ப அவங்க நடிக்கிற மாதிரியே இல்ல, ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு. அதே மாதிரி தான் எல்லாருமே த்ரூ அவுட் இருந்தாங்க. ஒரு மாதிரி படம் வந்து வாக்கிங் 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 அந்த மாதிரி ஒரு சவுண்ட் தான். வாக்கிங் வாக்கிங் நடந்துட்டே இருக்காங்க. ஆமா அப்படியே நல்ல ஒரு ஃபீல் குடான ஒரு எப்பவுமே ராம் சார் படத்துல என்னதான் ஒரு இது இருந்தாலும் ஒரு ஃபீல் குட் இருக்கும். ஆனா இது படம் ஃபுல்லா ஸ்டார்டிங்ல இருந்து எந்த வரைக்கும் ஒரு மாதிரி சோகமா இருக்கும். ஒரு படம் நல்லா ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இருக்கும். இந்த படம் போய் பாருங்க, இந்த படம் ஃபுல்லா பாட்டாவே ஒரு மாதிரி பத்தியா அந்த ப்ரோட்டாகனிஸ்டோட ஒரு இது இருக்கு மாதிரி. இது வந்து ஒரு மாதிரி ஒரு ராம் சார் ஃபிலிமே இல்லாத மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் குட். ஆனா இறங்கி செஞ்சிருக்காரு. ஃபன்னா மாதிரி நல்ல ஃபன். மாதிரி ஒரு படத்துல 25 பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சீன் ஃபுல்லா ஒரு பாட்டு வந்து படம் ஃபுல்லா பாட்டு தான். ஸோ இது எல்லாமே சேர்ந்து சிரிச்சுட்டே ஒரு மாதிரி ஒரு ஹார்டான எமோஷனை வந்து ஜாலியா ஃப்ளோல போய் ஃபேமிலியோட இருக்கு. ஃபேமிலியோட இருக்கு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு சிம்பிள் ஃபேமிலி ட்ராமா கான்செப்ட் தான் ப்ரோ. ஆனாலும் மற்றபடி பியூட்டிஃபுல்லா இருக்கும். ராம் சார் வாரிசுனா எடுத்தா எப்படி இருக்கும் அந்த ஒரு சோன் ஒரு ஃபீல் குட்டா மீனிங்ஃபுல்லா. அது மீனிங்லெஸ்ஸா இருக்கும், இது மீனிங்ஃபுல்லா இருக்கும். என்ன படம் மீனிங்லெஸ்ஸா இருக்கும்? வாரிசு சொன்னீங்களா? அதுக்கு இல்லைங்க சவுந்தம் கரெக்ட் தான். பட் ஆமா ராம் சார் ஃபீல் குட் மற்றபடி எல்லாரும் போய் ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட போய் பார்க்கணும். கோர்ஸ் கண்டிப்பா பார்க்கலாம். சிவா கிரேஸ் ஆக்டிங் நடிச்சிருக்காங்க. சிவா சார்லாம் வந்து சும்மா வந்தாலே சிரிப்பது. லைக் அந்த இது மாதிரி இல்ல, அவரு கேரக்டர் அந்த மாதிரி எழுதிருக்கு, அவர் பண்றது அதுக்கு பின்னாடி அதுக்கேற்ற மாதிரி ஒரு சாங் இருக்கு. எல்லாமே பியூட்டிஃபுல். குட்டீஸ் நடிச்சிருக்காங்க. அந்த பையன் சான்ஸே இல்லை. வந்து நடிக்க வச்சாங்களே தெரியல. அதுக்கு நான் இன்டர்வியூ பார்த்தேன். ராம் சார் சொல்லியிருந்தாரு ஒரு 3 months ட்ரைனிங்லாம் போயிட்டு ஓடி சான்ஸே இல்லை ப்ரோ. ஃபுல்லா வந்து பயங்கரமா நடிச்சு. கிரேஸ் ஆண்டனியும் செம்மையா எல்லாருமே அந்த பையன்